ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ராவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் டிஷ் தாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நாம் இன்றைக்கி பண்ண போகிறது கேழ்வரகு மாவு லட்டுங்க. கேழ்வரகு லட்டு சரிங்களா. வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். பாருங்கள், 1 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப்பு ரவை, அரை கப்பு தேங்காய். இது கொப்பரை தேங்காய்ங்க, அதை நான் துருவி வச்சுருக்கேன். ஒரு அரை கப்பு வேர்க்கடலை, ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு எடுத்துருக்கோங்க. வேர்க்கடலை அடுப்பை வச்சுட்டு கடாயை வச்சிட்டோங்க. வேர்க்கடலையை நம்ம வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு கோல்டன் ஃப்ரை ஆகட்டங்க, பார்க்கலாம். நல்லா வறுப்படுத்து பாருங்கள், நல்லா சவுண்டு வருது பாருங்கள். இப்போ நம்ம இந்த டைமில் இதை எடுத்து ஒரு ஓரம் வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ இதில் இந்த எள்ளு எடுத்து வச்சு பார்த்திங்களா, ஒரு டேபிள் ஸ்பூன், அதையும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கலாங்க. இது கலர் மாறுதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்க்கலாங்க. பாருங்கள், வெடிக்குது, சவுண்டு வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்துடலாங்க. போதும். இப்போ நம்ம எல்லாம் தனியாக எடுத்துட்டோம். இப்போ இதில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் நெய் விடுவோங்க. 2 3. இதுக்கு வேறு நம்ம இந்த நெய் தாங்க, வேறு எக்ஸ்ட்ரா எதுவும் நெய் விட தேவையில்ல. சரிங்களா, அவ்வளோதான். இது சூடாகட்டும் கொஞ்சம் லைட்டாக. இதில் நம்ம எடுத்து வச்ச 1/4 கப்பு ரவை சேர்த்துக்கலாங்க. இது நல்லா வறுபடட்டும், கோல்டன் கலராக ஆகணுங்க. பாம்பே ரவை சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். ஏன் ரவை சேர்க்குறோம், நல்லா க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக இருக்கும் லட்டு, அதனால தாங்க நம்ம ரவை சேர்க்குறோம். இல்லைன்னா வெறும் கேழ்வரகு மாவில் மட்டும் பண்ணால் மாவு மாதிரி இருக்கும், இல்லைன்னா வாயில் ஒட்டுற மாதிரி இருக்கும். ரவை சேர்த்தா சூப்பராக இருக்குங்க. நல்ல வாசனை கமகமன்னு வந்ததும் இப்போ நம்ம எடுத்து வச்ச 1 கப்பு கேழ்வரகு மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுக்கலாங்க. பாருங்கள், கலர் மாறுது. இப்போ இந்த டைமில் நம்ம கேழ்வரகு மாவு போட்டுக்கலாம். 1 கப்பு. அதையும் நல்லா கேழ்வரகு மாவு வறுப்பட்டதும் நல்லா திரியாக உதிரி ஆகிடுங்க. இப்போ அந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்ச கொப்பரை தேங்காவை சேர்த்துக்கலாங்க. இப்போ இது வறுப்படட்டும், பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இது மாவு நல்லா உதிரியாக வருது பாருங்கள். நல்லா வாசனை கமகமன்னு வருதுங்க. இந்த டைமில் நம்ம ஒரு 1/4 கப்பு கொப்பரை தேங்காய் சேர்த்துக்கலாங்க. இதையும் நம்ம ஒரு 2 நிமிஷம் வறுத்துப்போம் நல்லா. அவ்வளோங்க, 2 நிமிஷம் வறுப்பெடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த சூட்லேயே இது இன்னும் நல்லா வறுப்பெடுடும். இப்போ நம்ம இந்த வேர்க்கடலையை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரோங்க. நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரேன், பார்க்கலாங்க. எல்லாம் நீக்கிட்டேன், க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் ஒரு 2 வாட்டி, கொஞ்சம் ரொம்ப மைய இல்லாமல் ரொம்ப பவுடர் இல்லாமல் 1 2 உடச்சிக்கலாங்க.
கொரகொரப்பாக உடச்சிக்கலாம். இதை பார்க்கலாம், எடுத்துகிட்டு வரேன். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க. இதை 4 டீஸ்பூன் தான் நெய் விட்டோம் பாருங்கள். ஏன்னா தேங்காய் வேறு வறுத்துட்டிங்களா, அந்த தேங்காய் கொப்பரை தேங்காய்லேருந்து வேறு எண்ணெய் வருங்க. அதனால் 3 டேபிள் ஸ்பூன் தானே விட்டோம். சரியாக இருக்குங்க. 3 டேபிள் ஸ்பூன் அதுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும், கம்மியாக இருக்காது. அதனால் நீங்கள் 3 டேபிள் ஸ்பூனே போட்டுக்கோங்க. இப்போ இதில் மாற்றியாச்சு. இப்போ இதில் 1 கப்பு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நம்ம 1 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்துருக்கோம், 1/4 கப்பு ரவை எடுத்துருக்கோம், 1/4 கப்பு கொப்பரைக்காய் தேங்காய் துருவல் எடுத்துருக்கோங்க. அதுக்கு 1 கப்பு சரியாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட் வேணும்னா நீங்கள் 1/4 கப்பு, இல்லைன்னா உங்களுக்கு தேவை மாதிரி, உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் 1 கப்பு தேங்காய் அளந்து வச்சுருக்கேங்க. நல்லா ஆர்கானிக் தேங்காய் தாங்க, ஆர்கானிக் வெல்லங்க. இது நல்லா துருவி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், கரெக்டாக 1 கப்பு இருக்குது. நான் துருவி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். துருவுறதுனால நல்லாவே பவுடராக இருந்தால நான் இதை மிக்சியில் ஒரு ஓட்டலாங்க. உங்களுக்கு அப்படி கட்டி கட்டியாக இருந்தால் இதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாவு கூட ஒரு ஓட்டிக்கோங்க. ஒரு வாட்டி நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ நான் நல்லாவே துருவி வச்சுக்கிறதுனால பவுடர் நல்லா இருக்குங்க. இதெல்லாம் கலந்துக்கலாம். இப்போது இந்த நம்ம வேர்க்கடலையும் எள்ளும் அரைச்சி வச்ச பார்த்திங்களா, அந்த பவுடரையும் இதில் போட்டுக்கலாங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு ஏலக்காய் வேணும்னா 1/4 டீஸ்பூன் பவுட்ரு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க. ஏன்னா இந்த எள் வேர்க்கடலை வாசனைக்கு, இந்த ராகி வாசனைக்கு, இந்த நம்ம கேழ்வரகு மாவு வாசனைக்கு அந்த ஏலக்காய் பவுட்ரு வாசனை வரவே வராதுங்க. அதனால் உங்களுக்கு இஷ்டப்பட்டால் நீங்கள் ரொம்ப விரும்புகிறீங்கன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நானும் இன்றைக்கி சேர்க்கலைங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஏன்னா சில பேர் விரும்புவாங்க. அதனால தான் நான் அந்த லிஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்க்கலை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லட்டு பிடிச்சிட வேண்டியதாங்க. ஒரு வாட்டி கையை கொண்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சுடுது, அதனால தான் நான் கரண்டியில் மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். சூடாக எடுத்துட்டு கொஞ்சம் இப்போ நம்ம இதை லட்டு பிடிச்சிடலாங்க. நமக்கேற்ற மாதிரி சின்னதாக பெருசாக. ரொம்பவே ஹெல்த்தியான லட்டுங்க இது. ரொம்ப உடம்புக்கு நல்லது. பெரியவங்கலேருந்து சிறியவர்களெல்லாம் நல்லாவே சேர்த்து கொடுக்கலாங்க. நீங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ்க்கு நல்லா அழகாக பசங்க சாப்பிட்ருவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான லட்டு, உடம்புக்கும் நல்லது. சரிங்களா? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது. சூடு ஆற ஆற அது எரியிடுங்க. இப்போ சூடாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப 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 நன்றிங்க. பண்ணாதவங்களாம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் எடுத்துங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும். இப்போ நான் இதை ஃபுல்லாக பிடிச்சிட்டு காட்டிடுறேங்க, பார்க்கலாம். பாருங்க, நம்ம செஞ்ச லட்டு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஆரோக்கியமாக இருந்து, ஹெல்த்தியாக இருந்து, ரொம்பவே டேஸ்டியாக இருந்துங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாம் வீட்லேயே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நீட் அண்ட் க்ளீனாக நம்ம செஞ்சோன்னா நீட் அண்ட் க்ளீனாக செய்யலாம். தாங்க எந்த பொருளாக இருந்தாலும் வீட்டில் செஞ்சு கொடுங்க. பசங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. சரிங்களா? நான் சொன்ன அளவுகளோடு செய்யுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப மாவு மாதிரி இல்லாமல் நம்ம பாம்பே ரவை போட்டிருந்தால நல்லா வாயில் போட்டிங்கன்னா நல்லா நல்லா சூப்பராக இருக்குங்க. அந்த வேர்க்கடலை தேங்காய்லாம் வரும் நம்ம வாயில், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.